ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 1000 இயர்ஸ் ஓல்டு எபிசோட் 11. எபிசோட் 11ஓட ஸ்டார்டிங்கில் சோம்சாய் அப்படியே நடந்து வந்துட்டுருக்க. பண்ண அவன்கிட்ட போகிறான். அவன் கழுத்தில் கை வச்சு, இங்கே பாரு, எதுக்காக இங்கே வந்துட்டுருக்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்ல, ஏன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறான். ஏன் நீ இதுக்கு என்ன ஓனரா அப்படிங்கிற மாதிரி திமிராக கேட்க, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையுமே நிறுத்திடுன்னு சொல்ல, எதுக்காக நான் நிறுத்தணும், பல வருஷங்களாக இது இப்படியே தானே போயிட்டுருக்கு, அதெல்லாம் நிறுத்தலாம் முடியாது, அதாவது எனக்கு இது ஹேபிட்டாகவே மாறிடுச்சு, உன்னை இந்த மாதிரி ஃபன் பண்ணி பார்க்கறது தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டே இருக்கான். இங்கே பாரு, விட்டுரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கத்துறான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு சொல்ல, அது முடியவே முடியாது, நான் எங்கேயுமே போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், ஏன்னா உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கோவப்படும் போது நல்லா இருக்குது தெரியுமா, ஃபன்னாக இருக்குது, ஸோ அதனால் மாஸ்டர் பான் நான் போக மாட்டேன், கண்டிப்பாக போக மாட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ போயிட்டுருக்குல்ல உங்களோட லவ் ஃபேரிட்டல், அதாவது பன்யோன்னு அது முடியணும்ல, அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தம்பியோட கல்யாணத்தை இந்த அண்ணன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதுக்கப்புறம் நான் ஏன் போகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க டென்ஷனாக பண்ணுக்கு இருக்குது. சேம் டைம் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத யோ நின்று கேட்டுட்ருக்கான். யோக்கு இதை கேட்கும் போது இன்னும் டென்ஷன் ஆகுது. அப்போ பண்ணோட பிரதர் ஆயிவேன் அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் அப்படியே குடுகுடுன்னு அந்த பக்கம் ஓடி போயிட்டான். அப்புறம் இவன் இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பண்ணுக்கு டென்ஷன் ஆகிடுது. சிரிக்கிறத பார்த்து டென்ஷனாக அப்படியே வேம்பியராக மாற ஆரம்பிக்கிறான். அவன் பல்லெல்லாம் டோட்டலாக அப்படியே மாறிடுச்சு. அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. ஷின் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலான்னு அப்படியே ரூட்டாப் வந்துட்டுருக்கேன். அங்கே சோம்சாய் உட்காந்துருக்கான். அவனை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு பசிக்குது, சீக்கிரம் போய் குக் பண்ணிட்டு வான்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நிற்கிறான். சீக்கிரம் இல்லைனா உன் பிளட்டை தான் குடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சோம்சாய் சொல்ல, என்னடா இவன் இப்படி சொல்கிறானேங்கிற மாதிரி பயந்து போய் ஷின் அப்படின்னு நின்றுட்டே இருக்கான். அது வந்து இது மிஸ்டர் பண்ணோட சேரு, அதில் உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஏதோ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். சீக்கிரம், எவ்வளோ நேரம் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கேன், நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, எவ்வளோ நேரம் இந்த பிளட்டுக்காக வெயிட் பண்ண முடியும், சீக்கிரம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, சரி ஓகே, அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க பாய்ன்னு சொல்ல சோம்சாய்க்கு டென்ஷன் ஆகிடுது. அப்படியே பக்கத்தில் வரான். என்ன சொன்னேன் இப்போ நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா, இப்போ இந்த போர்க் பிளட் சாப்பிட்லனா அடுத்து நான் ஹியூமன் பிளட் தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே சோம்சாய் அப்படியே ஷின்னோட பக்கத்தில் வந்துட்டே இருக்கான். ஷின்னுக்கு பயமாயிடுச்சு. அவன் ரெண்டு கையும் பிடிச்சி அப்படியே மேலே கட்டி போட்ட மாதிரி வச்சுட்டு அப்படியே கடிக்கிற மாதிரி பக்கத்தில் போகிறான். பட் இவன் கடிக்கிற மாதிரி பக்கத்தில் போக ஷின் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். சார் அப்படி ரொமான்டிக் மூடில் ட்ரை பண்ணுவார் போல். அடப்பாவி, நல்லா வேம்பியர்டாங்கிற மாதிரி சோம்சாய் அவனை பார்த்துட்டே இருக்க, சரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எனக்கு ஒன்று உன்னோட போர்க் பிளட் வேணாம், ஆல்ரெடி நான் ஃபுல்லாக இருக்குது, நேற்று நிறைய பிளட்டு குடிச்சிட்டேங்கிற மாதிரி அவன் குக் பண்ணுறக்காக போட்ட அந்த பிளட்டில் ஒரு பீஸ் எடுத்து அப்படியே ஒரு கடிச்சு சாப்பிட்டுட்டு நல்லதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். ஷின்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இவன் பக்கத்தில் வந்தது இவன் அப்படியே ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணலான்னு நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி குழுன்னு இருக்க, வேம்பியர், அதுவும் மோசமான வேம்பியர்லாம் இவன் ரொமான்டிக்காக நினச்சி பார்க்குறான் பாருங்கள். அப்புறம் அங்கே கம்சாய் வந்தோடனே இன்றைக்கி குக் பண்ண வேணாம், பண்ணி இன்றைக்கி வரமாட்டேன்னு சொன்னாருன்னு சொல்ல, பண்ண வரமாட்டாங்களா, ஏன், அது இன்றைக்கி யோ கூட எங்கேயோ டேட் போகிறேன்னு சொன்னாங்க. யோ கூட டேட்டிங்கா, இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே, ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன தான் இருக்குது அது எனக்கும் தெரியவே இல்லைன்னு சொல்லி கம்சாய் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கா ஷின்கிட்ட. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே அந்த சோம்சாய் வந்தான்னு சொல்ல, அவன் வந்து என்ன பண்ணான், அது ஒன்றும் பண்ணல, போயிட்டான் அப்படின்னு சொல்ல, சேம் டைம் அடுத்து அன்யோ ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டுருக்க. அங்கே அந்த லக்கி சீட்டு மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான் யோ. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க மாஸ்டர் யோன்னு கேட்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் யோ போயிட்டான். அதில் என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு அதை எடுத்து அப்படியே பார்க்குறான். அதாவது சீக்கிரமாக உன்னோட சோல்மேட்டை கண்டுபிடிச்சிடு, அது ரைட்டான நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, இதில் கெட்டது எது இருக்குது, நான் தான் இங்கேயே இருக்கேனே, அப்புறம் என்ன வந்தது அவங்களுக்கு, நான் தானே அவங்க சோல்மேட்டுங்கிற மாதிரி அந்த ஸ்லிப்பை அப்படியே அந்த இடத்துலேயே வச்சுட்டு அப்படியே யோவை ஃபாலோ பண்ணிட்டு போக அங்கே நிறைய ஆமைகள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. எனக்கு இந்த ஆமைகளோட வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஏன்னா இதுவும் ரொம்ப நாள் வாழலாம். இப்போ ஹியூமனோட லைஃப் வந்து சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். நானும் ஒரு டாட்டாய்ஸாக இருந்தால் நானும் உங்க கூட 1000 வருஷம் வாழல, நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே இருக்கேன். அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பண்ணுக்கு. சரி இப்படி சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி, அதாவது இவன் 1000 இயர்ஸ் இருக்கான், அவனும் 1000
1000 இயர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆமைகளுக்கெல்லாம் அப்படியே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், வேம்பியர்ஸ்க்கெல்லாம் சர்ச்சுக்குள்ளே போனால் ஏதோ பயமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை பற்றி எனக்கு தெரியலையே, ஆனால் ஏன் வரமாட்டேங்கிறாங்க வேம்பியர்ஸ் சர்ச்சுக்குள்ளேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி யோசிச்சதும் கிடையாதுன்னு சொல்லி யோவை பார்த்து பண் சொல்கிறான். சரி எங்கே உன் கொடையை காணோம்? அது இப்போ நான் கொடை எடுத்துகிட்டு வரல, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது, இனிமேல் அது தேவையில்லை, எனக்கு இப்போ வெயில் எனக்கு அவ்வளோ ஹாட்டாக இல்லை, அதுவும் இல்லாமல் மழை வர மாதிரி இருக்கா, ஏப்ரலெல்லாம் தாய்லாந்தில் வெயில் கொளுத்துது, நீ என்னமோ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது ஹூமன் பிளட்டை சோம்சாய் இவனுக்கு குடித்தது, அதை குடிச்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. ஹூமன் பிளட் குடித்தவங்க வந்து சன்லைட்குள்ளே போனால் ஒன்றும் பண்ணாதுல, அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். இப்போ இவனோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்குதே, ஒரு வேளை ஹூமன் பிளட்டை குடிப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க, வாங்க மாஸ்டர் நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறான். பண்ணை பார்த்துட்டே அப்படியே யோனிக்க வரீங்களா இல்லையா, இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பின்னாடியே போக, அதுக்கப்புறம் 2 பேரோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு, அதாவது 2 பேரும் சைக்கிளெல்லாம் ஓட்டுறாங்க. பார்த்து போ, நல்ல வேலை நீ கொடை கொண்டு வரல, இல்லைன்னா என்னை கீழே தள்ளியிருப்பீல, இதோ நான் கையை விட்டு கூட ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் 2 பேரும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. விமானாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது, யூஎஃப்ஓவை யாருமே விமானா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அந்த காலத்தில் சொல்லுவாங்களோ என்னவோ, நீ அதே மாதிரியே சொல்கிறியேன்னு பண்ண பார்த்து சிரிக்க, எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கு, நான் ஓல்டு வேம்பியரில் அதனால தான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ண அவனை பார்த்து சிரிக்க, 2 பேர் அப்படியே அந்த வானத்தெல்லாம் பார்த்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்கணுன்னு ஒரு ஆசை, உங்களுக்கு ஏன் ஏலியன்ஸை பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா அது எனக்கு தெரியலையே, பிடிக்கும் அவ்வளோதான். ஒரு வேளை நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் ஏலியனாக பிறந்து மறுபடியும் ஹூமனாக வந்து அப்புறம் ஏலியனாக வந்து இப்படி உங்கள் லைஃப் மாறிட்டே இருக்குமோ, அதனால தான் உங்களுக்கு ஏலியன்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்க, அதை பற்றி எனக்கு தெரியலையே, என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ ஏலியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படியா, இதில் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி பண்ணை பார்த்து கேட்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அது ஒன்றும் இல்லை, ஒரு வேளை நீங்கள் மறுபடியும் ஏலியனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 2 பேர் அப்படியே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. சொல்கிறான், ஒரு வேளை நான் ஏலியனாக இருந்தால் ஏலியனும் வேம்பியரும் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லி அப்படியே அவங்க சொல்ல, எனது கல்யாணமா, ஆமாம் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போவே பண்ணிக்கணும்னு சொல்லி பேக்கெட்லேருந்து அப்படியே ஒரு இமேஜின் பண்ண மாதிரி ஒரு ரிங் எடுக்கிறான். இந்த ரிங் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க, ரிங்கா என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையேன்னு யோசிச்சல, நீ உன் மனசுலேருந்து பாரு உனக்கு தெரியும்னு சொல்ல, அவன் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே இருக்கிற அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது. எனக்கு அந்த ரிங்கு தெரியுதுன்னு சொல்ல, உடனே யோவோட கையில் அந்த ரிங்கை அப்படியே போட்டு விடுறான். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, இந்த ரிங்கு மற்றவங்க யாருக்கும் தெரியாது, பட் நம்ம 2 பேருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி யோவை பார்த்து அப்படியே சொல்ல, நானும் உனக்கு ரிங் போகிறேன்னு சொல்லி பேக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படியே எடுக்கிறான். ஆக்சுவலி இது இமேஜினேஷன் தான். டைமண்ட் ரிங்கா எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லி அவன் கையை காட்ட அவன் கையில் அந்த ரிங்கை போட்டு விடுறான். ஆக்சுவலி நம்ம 2 பேருக்கும் வெட்டிங் முடிஞ்சது இல்லைன்னு சொல்லி 2 பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டே இருக்க, அடுத்து அவன் ரூமுக்கு வந்தாச்சு. அப்படியே படுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ரிங்கு, கல்யாணம், என்னை பற்றி எனக்கே புரிஞ்சிக்கவே முடியலையே, உண்மையாகவே எனக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சா? வேம்பியர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது சரி, அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ லவ்வாக மாறிச்சு? யார் ஃபஸ்ட்டு மூவ் ஆனது? நானா முதல்ல சொன்னேன், இல்லை தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ளே பேசிட்டு, இது கூட நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிச்சிட்டே இருக்க, அங்கே டோர்கிட்ட ஒரு பேய் நிற்கிது. ஆக்சுவலி இதை பார்த்து சத்தியமாக சொல்கிறேன், நான் பயந்தே போயிட்டேன். அப்படியே டங்குன்னு டோரை சாத்தேன். ஐயோ அம்மா என்னை விட்டுருங்க, உங்கள் பேரில் பூஜை கூட பண்ணிடுறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி பெட்ஷீட் இழுத்து போத்திட்டு அப்படியே புலம்பிட்டே இருக்க, அந்த பேய் டோர் சாத்திட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. அடுத்த சீனில் பண்ண தான் காட்டுறாங்க. எப்பயும் போல் அப்படியே அந்த பாக்ஸில் அவன் படுத்திருக்க, பக்கத்தில் சோம்சாய் உட்காந்துருக்கான். நீ எந்திரிச்சு அவனை பார்க்க, இன்னைக்கு உனக்கும் யோக்கும் கடைசி டே, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்களோட ஸ்டோரி இன்னையோட முடிய போகுது, உனக்கு தெரியுமா? உனக்கு ஏதாவது வேணும்னா இந்தா எனர்ஜி கிடைக்கணும்னா இதை குடி அப்படின்னு சொல்லி கையில் ஹியூமன் பிளட்டு போல் அது குடின்னு சொல்லி கொடுக்க, அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்க, சரி ஓகே, உனக்கு வேணால் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது கிடைக்கும், நான் வேணால் யாராவதோட கழுத்தை எடுத்துகிட்டு வந்து தரட்டா உனக்கு? என்ன மாஸ்டர், யோவோடது இன்னும் ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லி சோம்சாய் கொஞ்சம் ஓவராகவே பேசிகிட்டு இருக்கான். இதை கேட்கும்போது பண்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அடுத்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இந்தா உன் மாஸ்டர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், போயிட்டு வா தம்பி, போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சோம்சாய் அவனை பார்த்துட்டே இருக்க, இன்றைக்கி உனக்கு கடைசி டே, அதாவது உன்னோட முடிவு அவனோட ஆரம்பமாக இருக்க போகுது, போ அப்படின்னு சொல்லி சோம்சாய் அப்படியே திட்டிகிட்டே இருக்கான். அதை பார்க்கும்போது பண்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அமைதியாகவே அவனை பார்த்துட்டே இருக்க, சரி கிளம்பு அவன் வெயிட் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி யோசிச்சுட்டே அப்படியே பண் போகிறான்.
அப்புறம் மேலே கம்சாய் பன் அப்புறம் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு பிஸ்னஸில் எதுவும் லாஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி கம்சாய் கேட்குறா. இல்லையே, ஏன் கடை ஓப்பன் பண்ணுறதே இல்லை, அப்படியே இருக்குது, அதனால கேட்டேன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேம்பியர்னாவே ரிச்சாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரிச்சான வேம்பியரா அப்படின்னு சொல்லி கேட்க. நான் கொஞ்சம் புவரான வேம்பியர் தான், இதுக்கப்புறம் இதை நீ தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல. என்னது நானா அப்படின்னு சொல்லி கம்சாய் கேட்குறா. ஆமாம், நான் இங்கேருந்து போக போகிறேன், நான் போகிறதுக்கான நாள் வந்துருச்சு, டைமும் வந்துருச்சு, நான் இங்கே இருக்க போகிறதில்ல இனிமேல், நீ தான் இதை பார்த்துக்கணும்னு சொல்ல. இது உங்களோட தானே, நீங்களே பார்த்துக்கோங்க, நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கோமா அந்த பக்கம் இருந்துச்சு கம்சாய் போக. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், என்னை விட நீ நல்லா பார்த்துப்ப, உன்னோட டேலண்ட் எல்லாருக்குமே தெரியணும், ஸோ நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. யோக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ என்ன விளையாடுறியா, எங்கே போகிற, நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி டென்ஷனாக அப்படியே பண்ணை பார்த்துட்டே இருக்க. பண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னால் எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் இதோடு முடிச்சுக்கலாம், நான் இங்கேருந்து போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போக போகிறேன், ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை என்னால் பார்க்க முடியாது, ஸோ கண்டிப்பாக வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எல்லாமே பண்ணணும், இது ஃபுல்லாக உங்களது தான், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆரம்பிச்சது தானே, நான் இல்லைனாலும் இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி பண்ணி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். அது வரைக்கும் விளையாட்டுக்கு தான் பேசுகிறான்னு நினச்சிட்டு இருக்கான் பட் இவன் சீரியஸாக பேசுகிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்க. கம்சாய் வேறு டென்ஷனாக இருக்கா. அதுக்குள்ளே அங்கே ஷின்னு வந்துடுறான். ஷின்னு வந்து என்ன நடக்குது ஒன்றும் புரியலன்னு சொல்லி பேச, நீ இதில் தலையிடாதன்னு சொல்லி ஷின்னை பார்த்து அப்படியே பேச. ஷின்னுக்கு டென்ஷன் ஆகிடுது. உங்களுக்கு எப்பயுமே எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக நானும் நிறைய ட்ரை பண்ணேன், ஆனால் உங்களுக்கு எப்பயுமே எனக்கு பிடிக்காது, உங்களை பொறுத்த வரைக்கும் என்னை ஒரு எம்ப்ளாயாக கூட நீங்கள் பார்த்தது கிடையாது, எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக இருக்கணும்னு தான் நான் எல்லாமே பண்ணேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவனும் பேசுகிறான். பட் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்க. சரி, இது உங்களோட பிஸ்னஸ், நீங்களே பார்த்துக்கோங்க, நாங்கள் இதில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே கம்சாய் அந்த பக்கம் போகிற. நில்லுன்னு ஷின்னு பிடிச்சி நிற்க வச்சுட்டு, நீ என்ன விளையாடுறியா, இது ஈஸியாலாம் விட்டுட்டு போக முடியாது, இதுக்காக நம்ம எல்லாருமே எஃபர்ட் போட்டிருக்கோம், ஒருத்தரும் பார்த்து பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை என்னால் க்ளோஸ் பண்ண விட முடியாது கம்சாய், கண்டிப்பாக நம்ம இதை பார்த்து தான் ஆகணும், நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல. பண்ண அமைதியாக இருக்கான். கம்சாய் கேட்குறா, உனக்கு என்னாச்சு, இப்போலாம் நீ ரொம்ப வேறு மாதிரி இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ டோட்டலாக மாறிட்ட அப்படின்னு சொல்ல. இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, நான் இங்கேருந்து போக போகிறேன்னு. அதை கேட்டுட்டு இன்னும் எல்லாருக்கும் டென்ஷன் ஆகிடுச்சு. இவங்கெல்லாம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் எல்லாம் அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பார்த்து பண்ணது எல்லாமே ஞாபகம் வர. இதுக்கு மேலே உங்ககிட்ட கேட்குறது வேஸ்ட்டு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி கம்சாய் வேகமாக அந்த பக்கம் போயிட்டா. ஷின்னும் அங்கே யோவும் மட்டும் அமைதியாக இருக்க. ஷின்னுக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் உங்ககிட்ட இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப நல்லா வச்சுருந்தோம், உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது, இப்போ அது எல்லாமே போயிடுச்சு, எல்லாத்தையுமே நீங்களே போக வச்சிட்டீங்க, கடைசியில் க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அப்படியே போகிறான். அதாவது நம்ம ரீசனும் சொல்லாமே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுது ஷின்னுக்கு. அங்கே இருக்கிற சேரை ஒரு உதவு வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போக. எனக்கு என்ன ஆச்சுன்னு புரியல, உனக்கு என்ன தான் பிரச்சனை, தயவு செஞ்சு சொல்லேன் அப்படின்னு சொல்லி கேட்க. எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். இதுக்கு முன்னாடி நீ இப்படி இல்லை, நல்லா தானே இருந்த, திடீர்னு நான் உன்னை ஒரு நல்ல வேம்பியர்னு நினச்சேன், ஆனால் நீ அப்படி இல்லை, நீயும் எல்லாரும் மாதிரிந்தான், உன்கிட்ட இது நான் எதிர்பார்க்கவே இல்லைச்சே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. சரி ஓகே, நேற்று எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் 2 பேரும், ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே நீ முடிச்சிட்டில்ல, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காது அப்படிங்கிற மாதிரி அப்படியோ அந்த பக்கம் போக. யோன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். பட் எதுவுமே கேட்காம அந்த பக்கம் போயிட்டான். ஒரு மாதிரி இருக்குது பண்ணுக்கு. சரி, எல்லாருமே நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்க. டக்குன்னு வரான். இவங்கிட்ட பேச தான் வரான்னு பார்த்தா அவன் மொபைலை மறந்துட்டு போயிட்டான். ஸோ அதை எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே அந்த பக்கம் போக. இன்னும் பண்ணுக்கு டென்ஷனாக இருக்குது. அப்புறம் 3 பேரும் கீழே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, இப்போ என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக இதை நம்ம முடிக்க போகிறோமான்னு ஷின்னு கேட்க. எனக்கு அதுவும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல, முதல்ல நம்மளாம் அமைதியாக இருக்கலாம், பண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரில, அதுக்கப்புறம் பொறுமையாக பேசினா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சோம்சாய் அப்படியே அங்கே வரான். சோம்சாயை பார்த்து 3 பேர் அப்படியே இருக்க. ஒரு வழியாக க்ளோஸ் பண்ண போகிறீங்க போல இருக்குது, நல்லது தான், நீங்கள் இப்படியே வச்சுருந்தா என்ன, கஸ்டமர் யாரும் வரமாட்டாங்க, தேவையில்லாமல் உங்களுக்கு பணம் தானே செலவாகும்னு சொல்ல. கம்சாய்க்கு கோவம் வந்துடுது. அப்படியே போய் அவனை அடிக்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் பண்ணுறது எல்லாம் பார்க்கும்போது, ஏன் இப்படி இருக்கீங்க, ஃபேக்கான கஸ்டமர்ஸ் வராங்க, அதை பார்த்து நீங்களும் நம்புறீங்கன்னு சொல்ல. ஃபேக்கான கஸ்டமரா, உங்களுக்கு தெரியாதா, அந்த கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்காக வந்த கஸ்டமர் கிடையாது, அதை மிஸ்டர் பண்ணு உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்ல. என்னது அரேஞ்ச் பண்ணதா, ஆமாம், பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி வர வச்சான், நீங்கள் கவலைப்படக்கூடாது, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காகன்னு சொல்ல. என்ன சொல்கிற நீன்னு சொல்லி எல்லோரும் கேட்க. ஆமாம், உங்களுக்கு தெரியலையா, இது பண்ணால் அரேஞ்ச் பண்ணது தான், சொந்தமாக உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் கஸ்டமர்லாம் யாரும் வரமாட்டாங்க, இதை பற்றி உனக்கு என்ன தெரியும்
தெரியும் அப்படின்னு சொல்லி கம்சாய் கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலி இவன் பணம் கொடுத்து தான் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பான் போல், கம்சாயெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு. சில பேர் கம்சாயின்னு கம்சாய்க்காக சில ஃபேன்ஸு, யோக்காக சில ஃபேன்ஸுன்னு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இவன் அரேஞ்ச் பண்ணதான். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு இத்தனை பேரா, எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி அப்படியே யோக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பண்ணது தானா அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவலையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் வேணால் பண்கிட்ட கேட்காதீங்க, அவன் ரொம்ப கோவப்படுவான் அப்படின்னு சொல்லி அப்படியே சோம்சாய் ஒரு மாதிரி பேச சீனுக்கு கோவம் வந்துடுது. அவனை அப்படியே உதைக்கலான்னு போக அவன் கழுத்தில் கை வச்சு அப்படியே அவனை பார்த்துட்ருக்க. அப்படியோ அவன் கையை பிடிச்சிருக்கிறான். போது நான் ஒத்துக்கிறேன், எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் உங்கள் ஃபோர்ஸை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்டா லூஸுங்களாடா நீங்களாம் ஹூமன்ஸு, நான் யாருன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் போகிறான். இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கா. அப்பா கழுத்தெல்லாம் வலிக்குதுப்பா, கழுத்தில் வேற கையை வச்சிட்டான் அப்படின்ட்டு இருக்க. உனக்கு வலிக்குதா ஷின் அப்படின்னு சொல்லி கம்சாய் கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை விடு பார்த்துக்கலான்னு சொல்ல, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அடுத்து மேலே உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா நம்ம பண்ணு. கரெக்டாக அவனை பார்க்கறக்காக தான் அங்கே சோம்சாய் வரான். அப்புறம் அங்கே பார்த்தா நம்ம வரான். வந்து பார்க்குறான், அங்கே பண்ணை காணும். எங்கே போயிட்டான் அவன், ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லி அவனும் ஒரு இடத்துலையும் தேடி பார்க்குறான். பட் பண்ண இருக்கிற மாதிரியே தெரியல. ஒருவேளை மாடியில் அவன் ரூமில் இருப்பானான்னு சொல்லி அவன் ரூமுக்கும் போய் பார்க்குறான். ரூமில் அவன் இல்லை. வெளியே வந்து நின்று மாடியில் நின்று அப்படியே பால்கனியில் எதுவும் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அங்கேயும் அவன் இல்லை. பண்ணி எங்கே போனான்னு ஒன்றுமே தெரியலேன்னு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. மாடியில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நைட் அப்படியே அவன் தங்கச்சியும் அவன் ஃப்ரெண்டும் வராங்க. என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, என்னாச்சு பண்ண பார்த்தியா இல்லையான்னு சொல்ல, தெரியல எங்கே போனாங்கன்னே தெரியலன்னு சொல்ல, எனக்கு என்னமோ ஜஞ்சாவும் ஒன்றா எங்கேயும் போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கத்துறான். உனக்கு அவங்க 2 பேர் மேலே ஜெலஸாக இருக்கான்னு சொல்ல, என்ன ஜெலஸு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடனே தங்கச்சி சொல்கிறா, நீ ஒத்துக்கோ, அதில் தப்பில்லை. எப்பயுமே உனக்கு ஒன்று வேணும்னா நீ ஈஸியாக கேட்கவே மாட்டேன். உனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கணும்னு தான் நானும் நினைப்பேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு தங்கச்சி பேசிகிட்டு இருக்க. அவன் ஃப்ரெண்ட் அப்படியே அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்ருக்கான். அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி இருக்குது. அதில் இவனுக்காக நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நான் உங்களை விட்டு போக போகிறேன், அதுக்கான நேரம் வந்துருச்சு, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டும் என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது, கண்டிப்பாக அது என் கூடயே தான் இருக்குன்னு சொல்லி நிறைய எழுதி வச்சுருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது கூட ஸ்பெண்ட் பண்ண ஒன்று இவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு வேகமாக அவன் ரூமில் போய் பார்க்குறான். ரூம் ஓப்பனில் தான் இருக்குது. அவன் திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அங்கே அந்த பூனைக்குட்டி கூட இல்லை, அதையும் தூக்கிட்டு போயிட்டான் போல். எல்லாமே இருக்குது. பூனைக்குட்டியை கூட காணோன்னு தங்கச்சி சொல்ல, அவனோட திங்ஸ்லாம் அங்கே இருக்குது. இது எல்லாமே இங்கே இப்படியே தான் இருக்கணும், ஏன்னா இந்த ரூம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் டோட்டலாக அப்படியே மாறிட்டான். ஆக்சுவலி அவனால் பண்ண மறக்க முடியல. இருந்தாலும் காலேஜுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு அப்படியே போயிட்டே இருக்குது. ஃபைனலி வேம்பியரை விட்டு படிக்கிறதுக்கு வந்துட்டியாடான்னு என் ஃப்ரெண்டு கேட்க, பேசாமல் இரு நீ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் அப்பப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறான் பண்ண. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பண்ணை பற்றி விசாரிக்கிறது, மொட்டை மாடியில் போய் உட்காரதுன்னு அப்படியே அவனோட டேஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் உட்காந்துருக்கும் போது கரெக்டாக கம்சாய் வரா. என்னாச்சு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பிஸ்னஸை நீ ரன் பண்ணுங்கிற ஐடியாவே இல்லையான்னு கம்சாய் பற்றியோ கேட்க, அதெல்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பண்ண வந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்க. கரெக்டாக ஜாம்பரா, என்ன நடக்குது இங்கே, நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, உன்னை தேடி தான் வந்தேன். சரி நீங்கள் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், பண் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ல, என்னென்னு பார்த்தா நோட்டீஸ் எழுதி எல்லாருக்கும் கொடுக்கறதுன்னு மாற்றி நோட்டீஸ் ஒட்டி பண்ணை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பண்ணை தேடிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு காரில் 3 பேரும் போகிறாங்க. எங்கன்னு பார்த்தா ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் பயந்து போய் 3 பேர் உட்காந்துருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வரான். பண்ணை பார்த்துன்னு யோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அந்த பூனைக்குட்டியும் அவன் கூடயே தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கூட அப்படியே அங்கே ஜன்சாவும் வரா. 2 பேருக்கும் இன்றைக்கி வெட்டிங் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த சோம்சாய் அனௌன்ஸ் பண்ண அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஷாக்காக அதை பார்த்துட்டே இருக்க. பண்ணுக்கு அதை விட ஒரு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல அவன் எதிர்பார்க்கவே இல்லை போல். பார்த்துட்டே அப்படியே நிற்க, பக்கத்தில் ஜன்சா சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா. இதோட இந்த எபிசோடு இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோட் சீக்கிரமாக உடனே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.